ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். T20 வேர்ல்டு கப் போயிட்டு இருக்கு. இந்த T20 வேர்ல்டு கப் முடிஞ்ச கையோட நம்ம இந்தியன் டீம் ஜிம்பாப்வேக்கு டூர் போறாங்க. எஸ், இந்தியா போயிட்டு ஜிம்பாப்வேல 5 மேட்ச் T20 சீரிஸ் விளையாட போறாங்க. T20 வேர்ல்டு கப் வந்து 29th ஜூன் முடியுது. 29th ஜூன் அந்த வேர்ல்டு கப் முடிஞ்ச அடுத்த வாரமே ஜூலை 6th வந்து இந்த சீரிஸ் இந்தியா ஜிம்பாப்வே 5 மேட்ச் T20 சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சீரிஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வேர்ல்டு கப் முடியுது. அதனால மேக்ஸிமம் வந்து நம்மளோட மெயின் பிளேயர்ஸ் இந்த சீரிஸ்ல விளையாடுறதுக்கான சான்ஸ் கம்மியா தான் இருக்கும். நிறைய நியூ ஃபேஸஸ், அதாவது ஒரு சில டெபியூட்டன்ட்டுக்கு இந்த இந்த சீரீஸ்ல சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சிலர் கம்பேக்லாம் தரதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த சீரீஸ்ல வந்து ஒரு புது கேப்டன் நம்ம இந்தியன் டீமுக்காக வர போறாரு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வீடியோல பார்க்கலாம். முதல்ல இந்த வேர்ல்டு கப் முடிஞ்ச கையோட நம்ம ஜிம்பாப்வே டூர் போறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசிசிஐ என்ன சொல்றாங்கன்னா, ஜிம்பாப்வே பாத்தீங்கன்னா ஒரு 90s அந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீமாவே இருந்தாங்க. பட் அங்க இருந்து ஜிம்பாப்வே கிரிக்கெட் டீம் ஒரு சில சர்வீங்களை சந்திச்சிருக்காங்க. போன ஓடிஐ வேர்ல்டு கப் செலக்ட் ஆகல. அண்ட் இந்த வாட்டி 20 டீம் விளையாடுறாங்க T20 வேர்ல்டு கப். அப்படி இருந்தும் ஜிம்பாப்வேவால செலக்ட் ஆக முடியல. உகாண்டா கூட குவாலிஃபைஸ்ல தோத்தாங்க. அந்த மாதிரி ஒரு சில சர்வீக்கெல்லாம் சந்திச்சு இப்போ வந்து ரீபில்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஜிம்பாப்வே அவங்களோட டீமை. அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ற விதமா தான் இந்த சீரிஸ் வந்து நாங்க வச்சிருக்கோம். அதனால தான் நாங்க போயிட்டு ஜிம்பாப்வேல போயிட்டு 5 மேட்ச் T20 சீரிஸ் விளையாடுறோம் அப்படின்ட்டு பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜிம்பாப்வே டூர்ல நம்ம இந்தியன் டீமுக்கு கேப்டன்சி பண்ண போறது, அந்த நியூ கேப்டன் கூட சொல்ல முடியாது, ஒரு ஆல்ரெடி கேப்டன்சில பண்ணியிருக்காரு இந்தியன் டீமுக்காகவே. பட் ஆஃப்டர் அ லாங் டைம் திரும்பி வந்து இந்தியன் டீமுக்காக கேப்டன் பண்ண போறாரு. வேற யாரும் இல்லை, நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து இந்த ஜிம்பாப்வே டூர்ல இந்தியன் டீமோட கேப்டனா இருக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்தியன் டீம்ல கரண்ட்ல இருக்க பிளேயர்ஸ் வந்து யாரெல்லாம் நம்ம இந்தியன் T20 டீமோட கேப்டனா இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோஹித் சர்மா. அப்படி ரோஹித் சர்மா இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா. அப்படி ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா வந்து ரிஷப் பண்ட் இல்லைன்னா சூரியகுமார் யாதவ். ஆர்எல்ஸ் பும்ரா ஒரு சில மேட்சஸ்லாம் வந்து வைஸ் கேப்டனா இருந்தாரு. அந்த அயர்லாந்து டூர்ல கேப்டனா இருந்தாரு. பட் இவங்க 5 பேருமே வேர்ல்டு கப் பிளேயிங் லெவல்ல இருக்காங்க. எல்லா மேட்சுமே இந்தியாக்காக விளையாடிட்டு இருக்காங்க. வேர்ல்டு கப் முடிச்ச கையோட ஜிம்பாப்வே டூருக்கு அவங்க அமுச்சு வைக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் ரெஸ்ட் தரணும். நடுவில் 1 மந்த் ஒரு டோர்னமெண்ட் இருக்கு, 20 டீம் விளையாடுற டோர்னமெண்ட்னா கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு டயர்டு ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கும். உடனே அவங்களை பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வே டூருக்குலாம் அனுப்பி வைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. நடுவில் ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து ரெஸ்ட் தருவாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் ஆஃப்டர் லாங் டைம் ஏஷியன் கேம்ஸ்க்கு இந்தியாவுக்காக கோல்டு வின் பண்ணி கொடுத்தாரு ருத்ராஜ் கெய்க்வாட். அதுக்கப்புறம் திரும்பி இந்த ஜிம்பாப்வே டூர்ல நம்ம இந்தியன் டீமை கேப்டன் பண்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு. அண்ட் இந்த சீரீஸ்ல ஒரு சில நியூ ஃபேஸஸ்லாம் வந்து டெபியூ பண்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொன்னேன். அந்த வகையில பார்த்தோம்னா ஒரு ரியான் பராக் செம்மையா விளையாடினாரு. போன IPL 500+ ரன்ஸ் அடிச்சாரு, கன்சிஸ்டன்டாவும் இருந்தாரு. அவர் வந்து ஸ்குவாட்ல எடுத்து அவர் இந்த சீரீஸ்ல வந்து டெபியூ பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் அபிஷேக் சர்மா அவரும் நல்லா விளையாடினாரு, நல்லா ஓப்பன் பண்ணாரு. நல்ல ஒரு ஓப்பனர் மாடல்ல 1 டவுன் எந்த எந்த இடத்துல வேணாலும் விளையாட வைக்க முடியும். அண்ட் ஆஃப் ஸ்பின்னும் போடுற எபிலிட்டி இருக்கு. அவரையும் மேபி ஸ்குவாட்ல எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் ஹர்ஷத் ராணா ஒரு நல்ல ஒரு இந்தியன் டொமஸ்டிக் பவுலர், செமையா போட்டாரு. KKRக்காக ஆல்மோஸ்ட் அந்த சீசன் ஃபுல்லாவே செமையா போட்டாரு. அவரையும் மேபி ஸ்குவாட்ல எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த சீரீஸ்ல ஒரு சில பிளேயர்ஸ் கம்பேக் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. அப்படி பார்த்தோன்னா வெங்கடேஷ் ஐயர் கொஞ்ச நாளா வந்து இந்தியாக்காக விளையாடாம இருக்காரு. அவர் மேபி இந்த சீரீஸ்ல கம்பேக் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் நட்ராஜன் 2 வருஷத்துக்கு முன்னாடி விளையாடினாரு. அவர் இந்த எதுக்கு செலக்ட் பண்ணாம இருக்காங்க, வேர்ல்டு கப்லயும் எடுக்கல, எதுவுமே பண்ணாம இருக்காங்க. மேபி அவர் இந்த சீரீஸ்ல செலக்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி எடுத்தாங்க, வேர்ல்டு கப்லாம் எடுத்தாங்க. அவரை மிஸ்டேக் பண்ணாருன்னு சொன்னாங்க. பட் ரொம்ப டக்கு 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 டக்குன்னு ஒரு கரியரே ஒரு மாதிரி ஆயிட்ட மாதிரி இருக்கு. IPL நல்லா பண்றாரு, எக்ஸ்ட்ரானரி பவுலர் தான். பட் டக்கு டக்குன்னு எடுத்தாங்க, டக்குன்னு வேர்ல்டு கப் விளையாட வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் டீம்லயே எடுக்கல. அவர் மேபி இந்த சீரீஸ்ல வந்து ஒரு கம்பேக் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்க ஒரு சில பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரிசர்வ்ஸ்ல இருக்க ஒரு ரிங்கு சிங் அண்ட் குல்தீப் யாதவ் ஆர் செஹல், இவங்களாம் பாத்தீங்கன்னா விளையாடல. இது வரைக்கும் ஒரு மேட்சஸ் கூட விளையாடல, ஃப்ரீயா தான் இருக்காங்க. அண்ட் சூப்பர் ஹிட்ஸ்லயும் இவங்க விளையாட வைக்கிறதுக்கான சான்ஸும் கம்மியா தான் இருக்கு. ஸ்ட்ரைட் எல்லாம் விளையாட வைக்க மாட்டாங்க. அந்த வகையில பார்த்தா இவங்களுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய ப்ரெஷர் எதுவுமே இருக்க போறது இல்ல. மேபி இவங்களெல்லாம் வந்து இந்த ஜிம்பாப்வே டூர்ல செலக்ட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஜூலை 6 ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜூலை 6 விளையாடுறாங்க. அண்ட் செகண்ட் மேட்ச் அடுத்த நாளே ஜூலை 7 விளையாடுறாங்க. அப்புறம் வந்து 2 நாள் கேப் விட்டு தேர்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ஜூலை 10 விளையாடுறாங்க. அண்ட் திரும்பி 2 நாள் கேப் விட்டு ஃபோர்த் மேட்ச் ஜூலை 13. அந்த அடுத்த நாளே 5th மேட்ச் பாத்தீங்கன்னா ஜூலை 14 நடக்குது. நம்ம இந்தியன் டைம் படி பாத்தீங்கன்னா இந்த 5 மேட்சுமே நைட் 8 மணிக்கு, அதாவது 8 PM அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 5 மேட்சுமே பாத்தீங்கன்னா ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் அந்த கிரவுண்ட்ல தான் விளையாடுறாங்க. சரி, நம்ம பேசணும் இந்த இந்தியா ஜிம்பாப்வே டூர்ல வந்து எந்தெந்த பிளேஸ்லாம் டெபியூ பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அண்ட் எந்தெந்த பிளேஸ்ல கம்பேக் தரதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்ட்டு பேசணும். பட் நம்ம சொன்ன பிளேயர்ஸ்லாம் அப்படியே வரதுக்கான சான்சஸ் கம்மி தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இன்னும் இந்த இந்தியா டூர் ஆஃப் ஜிம்பாப்வே பத்தி அஃபிஷியலா ஒன்றும் அவ்வளோ பெரிய நியூஸ்லாம் வரல. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வேர்ல்டு கப்ல தான் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா இருக்காங்க.
இன்னும் அஃபிஷியலாக அந்த ஸ்குவாடை பற்றியோ மற்ற எதை பற்றியுமே நியூஸ் வரல. பட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் சொன்னதில் ஒரு சிலருக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் உங்களுக்கு நான் சொன்ன பிளேயர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சில பிளேயர்ஸ் யாராவது தோணி இருக்கும்ல, இவங்க இந்த ஜிம்பாப்வே டூர்ல இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு, அப்படி நீங்கள் யோசிச்ச பிளேயர் எந்த பிளேயர் மறக்காம சொல்லுங்க. அண்ட் இந்த சீரீஸில் கன்ஃபார்மாக ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன்சி பண்ணுவாரான்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அதை பற்றி அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரல. மோஸ்ட் ப்ராபப்ளி ருத்ராஜ் கெய்க்வாட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் பிசிசிஐ வேற மாதிரி யோசிச்சு ஒருவேளை சூரியகுமார் யாதவ் அமுச்சு விடலாம் கேப்டனா, ஆர்எல்ஸ் ரிஷப் பண்ட் இன்ஜுரிலேருந்து திரும்பி வந்திருக்காரு, அவரை மேபி கேப்டனை அமுச்சு விடலாம், அந்த மாதிரி ஏதாவது குளறுபடி பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் ருத்ராஜ் கெய்க்வாட் பண்றதுக்கான சான்சஸ் இதை விட அதிகமாகவே இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த சீரீஸ்ல ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன்சி பண்ணுமோ, ஆர்எல்ஸ் வேற ஏதாவது பிளேயர், நான் இப்போ சொன்னல அதுல யாராவது ஒரு பிளேயர் பண்ணுமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஓகே, பேசுனது எல்லாம் பேசிட்டு நினைக்கிறேன். ஓகே கேஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல். பை கேஸ்.